ஹலோ ஃப்ரெண்ட், என்ன சமையல் பார்க்க போறோம்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் வைக்க போறோம். பாருங்க, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும். புளி ஊற்றி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க, கருணக்கிழங்கு நல்லா அவிச்சு நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பல் வெங்காயம், தேங்காய், புளி கரைச்சி வச்சிருக்கேன். வாங்க தாளிப்பு முறைக்கு போய்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். லைட்டாக வெந்தயம் போடுறோம். இதெல்லாம் புளிக்குழம்புனால வெந்தயம் தான் சேர்க்கணும். 1 ஸ்பூன் கடுகு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 பல் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டு வெங்காயம் சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயமாக அதில் குழம்பு செய்யுங்க. ஸ்ட்ரென்த்தான வெங்காயம் சின்ன வெங்காயம் தான். நல்லா வதங்கட்டு ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்க, நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எந்த குழம்பும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா வதங்கிக்கிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் பாருங்க நல்லா இன்னும் வதங்கிக்கிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் அரைக்க போகிறோம். 1/2 மூடி தேங்காய், இது கூட 3 தக்காளி நறுக்கி வச்சிருக்கல, அதை அரைச்சிதான் சேர்க்க போகிறோம். பாருங்க, நல்லா நையை அரைச்சாச்சு. குழம்பு கருணக்கிழங்கு உள்ள சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிக்குங்க. புளி கரைசலில் 2 ஸ்பூன் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான பொடியை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்க, நல்லா இருக்கு. இது கொதி வரும்போது ஒரு மனம் வருமே, செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றியாச்சு. புளிக்குழம்புல இருக்க டேஸ்ட்டு எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சாதத்துக்கு உப்பு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு மட்டும் சேருங்க. இப்போ அரைச்சதே உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்சியில் இருக்கிறதே அரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் தான் அரைக்கிறோம்ல, அதனால 10 நிமிஷம் மூடி வச்சு கொதி வர விட்டு இறக்குங்க. சூப்பராக இருக்கும். ஷேர் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்கு புளிக்குழம்பு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா கலக்கி விட்டுங்க. 10 நிமிஷம் மூடி வச்சு இறக்குங்க. பாருங்க, மூடி வச்சாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. சூப்பராக இருக்கும். டக்குன்னு சாப்பிட்றலாம். யாராருக்கு புளிக்குழம்பு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதை இந்த மாதிரி யாராரு வைப்பீங்கன்னு சொல்லி